விரைவு போக்குவரத்து பேருந்துகளில் நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கு கட்டணம் இல்லை என்ற அந்த விலக்கை அரசு அறிவித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கட்டணமின்றி நிவாரணப் பொருட்களை அனுப்பலாம். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கு எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது என்ற அறிவிப்பை அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ கட்டணம் இல்லாமல் அனுப்பலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன நடைமுறை? குறிப்பாக 2 விஷயங்களை தற்போது போக்குவரத்து துறை தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல மக்கள் நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கு ஏதுவாக கட்டணம் இல்லாமல், அதாவது ஒவ்வொரு வாகனத்திலும் எஸ்சிடிசி உள்ளிட்ட பேருந்துகள்ல சுமைகள் எடுத்து செல்லும் பொழுது அதற்கு தனியாக கட்டணம் வசூல் செய்யப்படும். அந்த கட்டணம் பொது நிவாரணப் பொருட்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த பொருட்களை சென்னையிலிருந்தோ அல்லது எந்த பகுதியிலிருந்து அனுப்பினாலும் அதற்கு கட்டணம் இல்லாமல் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடை போக்குவரத்து துறையே செய்யும் என்று தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இன்னொரு விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட இந்த திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு இலவசமான பேருந்து, சிறப்பு பேருந்து தற்பொழுது அறிவித்திருக்கிறது. எனவே 2 போக்குவரத்து சார்ந்த 2 செய்திகள் தற்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் சென்னை திரும்புவதற்கோ அல்லது பிற ஊரில் செல்வதற்கோ தேவைப்படக்கூடிய பேருந்துகளுக்கு அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்துறை முடிவு செய்திருக்கிறது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.